வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட தமிழ் வில்லேஜ் சேனலில் எல்லாருக்குமே இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க. ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்குமே இருக்க முடி கொட்டுற பிரச்சனை தான் எனக்குமே இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு முடி கொட்டினதே கிடையாது. 4 முடி கொட்டினா கூட அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ நிறைய கொட்டிடுச்சு, நல்லாவே கொட்டுது. ஸ்கூல் படிக்கும்போது டெய்லியும் தலையில் எண்ணெய் வைப்போம். தலைக்கு அதே போல வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தான் தலை குளிப்போம். அதை மாதிரி எண்ணெய் வச்சு தலை குளிக்கும்போது ஏதாச்சும் பேக் அம்மா அரைச்சி போட்டு தான் தலை குளிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. நான் ஸ்கூல் முடிகிற வரைக்குமே நாங்கள் வீட்டில் ஆடின எண்ணெய் மட்டும்தான் தேய்ப்போம். கடையில் வாங்கவே மாட்டோம், வாங்கினதே கிடையாது. ஆனால் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் என்னால் இந்த எண்ணெய் கொண்டு போக முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கடையில் தான் நான் வாங்கி தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பாட்டில் எண்ணெய் வாங்கி நாங்கள் தேய்ப்போம். அதே மாதிரி காலேஜில் எனக்கு பேக்லாம் போட்டு என்னால் குளிக்கிறது முடியறதில்ல. நான் எண்ணெயும் அதே போல் டெய்லியும் சரியாக வைக்க மாட்டேன். கொஞ்சம் நீளமாக முடி அடர்த்தியாக இருக்கிறதுனாலவே நான் கொஞ்சம் கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா கொட்டிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முடி இப்போ நான் நல்லா பாதிக்கு பாதி கொஞ்சம் நல்லாவே வெட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நல்லா தேய்க்கணும், நிறைய டெய்லி எண்ணெய் வைக்கணும், கரெக்டாக பேக் போட்டு குளிக்கணும். அம்மா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நமக்கு செய்வாங்களோ அதே மாதிரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என் கூடவே நீங்களும் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுற எண்ணெய் தான் தேய்ப்பேன். இந்த எண்ணெய் தான் அம்மா ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நாங்கள் இதை தான் தேய்ப்போம். இந்த எண்ணெயை தலை குளிச்சுட்டு நம்ம முடியில் தேய்க்கும் போது முடி நல்ல வாசமாக இருக்கும், ஒரு சூப்பரான ஃபீல் நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெய் தலையில் தேய்ச்சோம்னா முடி நல்லா பளபளப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்டானு எனக்கு அப்போ கண்டிப்பாக தெரியாது. இப்போ அம்மா சொல்லி தான் எனக்கு கொஞ்சமே தெரியுது. இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால தலையில் இருக்க ஒரு அரிப்பு, ஒரு இச்சினஸ்லாம் போயிடும். முடி நல்லா கொட்டுறதுக்கு நல்லாவே நிற்கிறது நம்மளுக்கு தெரியும். முடி நல்லாவும் நீளமாக வளருங்க. இந்த எண்ணெய் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. வீட்டிலேயே நம்ம இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் நான் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துருக்கேன். அந்த ஒரு பொருள் என்னென்னா வேம்பாலம் பட்டை. வேம்பாலம் பட்டைன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது ஒரு 2 துண்டு தான் நான் உடச்சி தேங்காய் எண்ணெயில் சேர்த்தேன். முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெயே தேய்ங்க. நானும் இப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும்தான் தேய்க்கணுன்னு முடிவு பண்ணி தேய்ச்சிட்ருக்கேன். நீங்களும் அதையே நீங்கள் தேய்ங்க. இதில் இந்த வேம்பாலம் பட்டையை 2 துண்டாக உடச்சி போட்டு வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு ஒரு தடவை அதை மாற்றிடுங்க. இந்த அளவு பாட்டில் நிறைய நான் செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேம்பாலம் பட்டையை 2 துண்டாக உடச்சி இந்த அளவு எண்ணெய்க்கு நான் 2 துண்டு போட்டிருக்கேன். சில இடங்களில் சுருள் பட்டைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க. வேம்பாலம் பட்டை இல்லைன்னா சுருள் பட்டைன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல, விசாரிச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை தினமுமே தேய்ங்க. தலை குளிக்கும்போது தேய்க்க வேண்டாம். தலை குளிக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா போதும். தினமுமே இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. சிகப்பு நிறத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏதோ ஒரு எண்ணெய் காட்டுறாங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சா என்ன ஆகுமோன்னு பயப்படாதீங்க. சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள், தலை முடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். முடி நல்லா வளரும், முடி கொட்டுறதும் நின்றுடும். இந்த எண்ணெய் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்கிறதுனாலவே எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த எண்ணெய் இருக்கும். நாங்கள் இதை தினமுமே தேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா பின்னி விட்டுட்டு போவோம். நான் ஃப்ரீ ஹேர் விட்டதே கிடையாது. இந்த எண்ணெயை நீங்களும் தேய்ங்க. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.